வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வறுமையை நீக்கி செல்வம் பெருகக்கூடிய ஒரு வழிபாடு, அதுவும் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு பரிகார வழிபாடுங்க. இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமேங்க. ஏன் அப்படின்னா, இந்த பரிகாரம் நம்ம செய்தோம், அதுவும் மார்கழி மாதத்தில் செய்தோம் அப்படின்னா அசுர வேகத்தில் நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியுங்க. அதாவது சீக்கிரமாகவே பணக்காரராக ஆகணும் அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம். எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னா இதுதான், நம்ம சீக்கிரமாகவே பணக்காரராக ஆகணும், நம்ம உழைத்த காசு அப்படின்றது அதிகமாக வந்து கொண்டே இருக்கணும், நம்மளோட உழைத்த பணம் எங்கேயும் தங்கு தடையின்றி வந்து சேரணும் அப்படின்றது தான். அப்படி நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பார்க்கலாங்க. அதுவும் மார்கழி மாதத்தில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களை அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியுங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பணம் அப்படின்னாலே எல்லோரும் அசுர வேகத்தில் அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறோம். அதாவது சீக்கிரமாக பணக்காரராக ஆயிடணும், இந்த எண்ணம் தான் எல்லோரும் மனதிலும் இருக்குது. ஆனால் அந்த பணக்காரராகக்கூடிய அளவுக்கு நம்ம உழைப்பை போடுறோமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். எந்த அளவுக்கு கடின உழைப்பை போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தாண்டி உழைக்காமலே சில பேர் காசு சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அவங்க சேர்க்குறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கும். அதை போய் நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். சுலபமாக எல்லோரும் மகாலட்சுமியை அடைந்து விட முடியாதுங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மார்கழி மாதம் நடந்துட்டுருக்குங்க. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பணம் வசியம் செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக வழிபாடை செய்ய போகிறோம். பெரும்பாலும் எல்லோரும் இந்த மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு போயிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருப்போம். நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரிங்க, இல்லை பெருமாள் கோவில் வழிபாடு செய்கிறீங்க, பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் சரிதான். இந்த ஒரு பொருளை முதல்ல வீட்டுக்கு கொண்டு வரணும். சிவன் கோவிலுக்கு சென்றீங்க அப்படின்னா வில்வ இலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. கோவிலுக்கு சென்றீங்க அப்படின்னாலே வில்வ இலை கொடுப்பாங்க. சிவன் கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே பிரசாதமாக பூக்கள் கொடுப்பாங்க இல்லையா, அது கூட வில்வ இலைகளையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே செல்லும் பொழுது நம்ம துளசி மாலை வாங்கிட்டு போவோம். இப்போ நான் கூட கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். இப்போ நம்ம துளசி மாலையும் பூக்களும் எடுத்துகிட்டு போகிறோம். இதை நம்ம அங்கே கொடுத்துட்டு திரும்பி வரும்பொழுது அவங்க சாமிக்கிட்ட இருந்த, அதாவது பெருமாள் பாதத்தில் இருந்ததையோ பெருமாளுக்கு அணிவித்த துளசியோ நம்மளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அது கிடைத்தாலும் அதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எது கிடைத்தாலும் அது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் தாங்க. உங்களுக்கு வில்வ இலை கிடைத்தாலும் சரி, துளசி இலை கிடைத்தாலும் சரி, இது இரண்டுமே உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னாலே மார்கழி மாதம் அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் தான். இப்போ நம்ம இதை வைத்து தான், இந்த இரண்டு பொருட்களை வைத்து தான் நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இதற்கு ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை நிற துணியில் நம்ம வாங்கிட்டு வந்த கோவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, வில்வ இலையாக இருந்தாலும் சரி இல்லை துளசி இலையாக இருந்தாலும் சரி, அதை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றை வச்சுக்கோங்க. இப்போ இரண்டுமே என்கிட்ட இருக்குது, நான் 2 கோவிலுக்கும் போயிட்டு வந்தேன், இந்த 2 இலையும் என்கிட்ட இருக்குது அப்படின்றவங்க 2 இலையும் இந்த பச்சை நிற துணியில் வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. இந்த சின்ன மூட்டையை நான் சொல்லக்கூடிய இடத்துல வைங்கங்க வீட்டில். அது எந்த இடம் அப்படின்னா தென்மேற்கு மூலையில் எடுத்துகிட்டு போய் மாட்டிடுங்க. மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும்ங்க. மார்கழி மாதம் முழுவதும் அந்த முடிச்சுக்கு ஊதுபத்தி காண்பித்தா போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு
அதற்கு ஊதுபத்தியை காட்டுங்க. வீட்டில் செல்வ வளம் அதிகரித்து கொண்டே போகுங்க. இந்த முடிச்சு உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் இருக்கும்போது பெருமாளோட ஆசீர்வாதமும் சிவபெருமானோட ஆசீர்வாதமும் சேர்த்து அனைத்தும் நிறைவாக உங்கள் வீட்டில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் பணத்தை வசியம் செய்யுங்க. பண வசியத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பணவரவை அதிகரித்து கொடுக்கும். மார்கழி மாதம் முடிந்ததோட உள்ளே இருக்கக்கூடிய இலைகளை கால்படாத இடத்துல போட்டுருங்க. பச்சை கற்பூரம் உள்ளே இருக்குது, கரையாமல் இருக்குது அப்படின்னா அதை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இல்லை கரைந்து போயிருந்தது, பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே விட்டுடுங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு தென்மேற்கு மூலையில் வைத்து வேண்டுதல் வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கோங்க. ரொம்பவுமே எளிமையான பரிகாரம். இறைவனை நினைத்து நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வீட்டில் நிச்சயம் இந்த வருடம் பண கஷ்டமே இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்தோடனே பண கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னா விடாமல் மார்கழி மாதம் முழுவதும் இந்த பரிகாரத்தை செய்துட்டே வாங்க. யாரெல்லாம் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.